அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்காலோசர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொளி. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. தம்ப்நெயில பார்த்துருப்பீங்க, ஜீரோ ஹீரோ இம்பேக்டட் அப்படிங்கிறது. ஆப்ஷன் பையர் அப்படிங்கிறவங்க ஒரு பொறுமையாக அமர வேண்டிய நேரம். அவங்க தினம் தினம் நம்ம வியாபாரம் செய்ய முற்படக்கூடாது. இது யாரையும் வியாபாரத்தை இப்படி செய்யுங்க அப்படின்னு தூண்டுதல் காணொளி இது கிடையாது. ஏன்னா நம்ம வரைபடம் அப்படிங்கிறது இல்லாமல் நிறைய பேர் பார்த்திங்கன்னா கால் ஏறுனா புட் இறங்கும், புட் ஆப்ஷன் ஏறுனா கால் ஆப்ஷன் இறங்கும் அப்படிங்கிற லாஜிக்கெல்லாம் பார்த்துட்டே வருவாங்க. சில விஷயங்கள் இங்கே முரண்பாடு இருக்கும். அந்த முரண்பாடை நம்ம கண்ணில் பார்த்து முதல் நம்ம ஒரு கையில் நோட் பண்ணணும், எழுதணும். என்னென்னா சில விஷயங்களை நம்ம என்ன பண்ணிடுவோம்னா, நம்மளை எளிதாக செய்வதற்காக நம்ம என்ன பண்ணுவோம், எக்ஸலாக கன்வெர்ட் பண்ணிடுவோம், ஃபார்முலாஸ் போடுவோம், அந்த ஃபார்முலாஸை கன்வெர்ட் பண்ணி பார்ப்போம். அதில் பல விஷயங்கள் நம்ம கண்ணில் அப்சர்வ் பண்ணி நம்ம மூளையில் பதிவே ஆகாது. ஏன்னா நம்மளுக்கு சில விஷயங்களே நம்மளுக்கு புரியாது. அதற்கு தான் நம்ம ஆப்ஷன் ஸ்ட்ரைக்கை ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒரு முறை நம்ம ஒவ்வொரு ஸ்ட்ரைக்கும் நம்ம பல காணொலியிலையும் சரி, ஒரு லைவை என்ன மார்க்கெட்டை எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம லைவில் கொடுத்துருந்தோம். அப்போ அதில் ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒரு முறை அந்த ஸ்ட்ரைக்கை லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸ், ஹை லோ இதெல்லாம் எழுதணும். அப்போ தான் ஐடி ஓடிமோட இம்பேக்ட் தெரியும், ஏடி மீட்டிங், அதாவது ஒவ்வொரு ஸ்ட்ரைக்கும் மீட் பண்ணுறதெல்லாம் தெரியும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அப்போது இங்கே ஆப்ஷன்ஸ் பையர் செல்லர் அப்படின்னு பார்த்தா முதல் செல்லரோட பார்வையில் பார்க்கணும். செல்லர் எங்கே ப்ராஃபிட்டை புக் பண்ணுவாங்க, எங்கே லாஸை புக் பண்ணுவாங்கன்னு பார்க்கணும். லாஸை புக் பண்ணுறதுக்குண்டான வாய்ப்பு மிக குறைவு, ப்ராஃபிட்டை புக் பண்ணக்கூடிய வாய்ப்பு மிக அதிகம். அப்போ இதை முதலில் நம்ம உணரணும். அடுத்த விஷயம், மார்க்கெட்டில் நேற்று இம்பேலன்ஸ்டு இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி இருந்தது. இந்த வாலட்டிலிட்டி பற்றி பார்த்துட்டே வரோம். இந்த வாலட்டிலிட்டி அதிகமாக இருக்கிறவர், இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி அதிகமாக இருக்கிறவர் ஓடிஎம் ஆப்ஷன்ஸை ஆக்ஷனில் இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லிடுவோம். இம்பேலன்ஸாக இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப உற்று கவனிக்கணும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா, அந்த விஷயம் பார்த்ததுக்கப்புறம் நமக்கு ஏடிஎம் மீட் அப்படிங்கிறது, இந்த மீட்டிங் பாயிண்ட் கான்செப்டையும் காமன் ஏரியா இதையும் நல்லா புரிஞ்சுக்கிட்டவங்கனால இது முடியும். என்ன முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மார்க்கெட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். இது ஒரு இருவழி சாலை அப்படின்னு வச்சுக்கோங்க. எப்போவுமே இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு, ரைட் ஹேண்ட் சைடு. இந்திய சாலை விதிகள் படி நம்ம லெஃப்ட் சைடு போகிறக்கும், ரைட் ஹேண்ட் சைடு வர்றக்கும் யூஸ் பண்ணுவோம். இந்த மீட்டிங் பாயிண்ட் என்னென்னா, இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு போகிறவங்களும் ரைட் ஹேண்ட் சைடு வர்றவங்களும் ஒரு இடத்துல மீட் பண்ணுவாங்க. அதுதான் மீட்டிங் பாயிண்ட். அதே போல் நம்மளுக்கு இப்படி போயிட்டுருக்கும்போது நம்ம ஓவர்டேக் எடுப்போம். நமக்கு முன்னாடி ஒரு வண்டி இப்படி போயிட்டுருக்கோம், நம்ம போகிற திசையிலேயே ஓவர்டேக் எடுப்போம். இந்த ரெண்டு விஷயந்தான் நம்மளுக்கு இந்த அடிப்படையாக ஆப்ஷன் வர்த்தகத்தில் நம்ம யூஸ் பண்ண வேண்டியது. அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு காலுன்னு எடுத்துட்டா, ரைட் ஹேண்ட் சைடு புட்டுன்னு எடுத்துட்டா, மீட்டிங் பாயிண்ட் கான்செப்ட் படி கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷனே இது பண்ணுவாங்க. அடுத்து இந்த ஓவர் டேக்கிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுக்கும்போது ஒவ்வொரு ஐடிஎம் ஆப்ஷனும் ஓடிஎம் ஆப்ஷனும் ஒரு இடத்துல இம்பேக்ட் பண்ணுவாங்க. அதாவது சொந்த இடத்துலையே ஒரு கால் சைடுனா கால் சைட்லேயே ஒரு இம்பேக்ட் பண்ணுவாங்க. அதுதான் நம்மளுக்கு ஐடிஎம் ஓடிஎம் இம்பேக்ட் அப்படின்னு சொல்லுவோம். காமன் ஏரியா அப்படிங்கிற போது நம்மளுக்கு ஒரு 7ஆம் வகுப்பில் 8ஆம் வகுப்பில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு ரூபா காயினாட்ட ஒரு வட்டம் போடுவாங்க. அந்த வட்டம் போட்டு இதில் ரெண்டும் சேர்ப்பு வெட்டு விதின்னு சொல்லுவாங்க. இந்த கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன், இந்த கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷனுக்கு உண்டான வெட்டு விதி அதுதான் காமன் ஏரியா. அந்த காமன் ஏரியாவை புரிஞ்சிட்டோம்னா, அதில் இருக்கக்கூடிய மிட் பாயிண்ட்டை புரிஞ்சிட்டோம்னா, காமன் ஏரியாவை இம்பேக்டை நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வியாபாரம் செய்ய இந்த மூணே விஷயந்தான் ரொம்ப இம்பேக்ட். மீட்டிங் பாயிண்ட், அடுத்து காமன் ஏரியா, அடுத்து நம்ம நீங்கள் எந்த சைடு வர்த்தகம் பண்ணுறீங்களோ, ஒரு வண்டியை நம்ம ஓவர்டேக் பண்ணுற மாதிரி ஐடிஎம் ஓடிஎம்மோட ஆப்ஷன்ஸோட ப்ரீமியம் ஒரு இடத்துல இம்பேக்ட் பண்ணும். அப்போ இதை நன்றாக நம்ம உள்வாங்கி நம்ம செயல்படணும். அடுத்தது, இன்றைக்கி யாரெல்லாம் தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னு தெரியாது, 9:30க்குள்ளேயே
நம்ம முக்கியமான ஸ்ட்ரைக்காக நம்ம எடுத்து பார்த்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெவல்ஸ் எடுக்கும்போதே 24,300 கால் புட்டை தான் நம்ம பேஸ் பண்ணோம். இன்றைக்கி ஒரு முதல் 5 நிமிடத்தில் கால் ஆப்ஷனும் ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே இருக்கிறாங்க, புட் ஆப்ஷனும் ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே இருக்காங்க. அப்போவே நம்மளுடைய மாணவர்களுக்கு கட்டண பயிற்சியில் மாணவர்களுக்கு ஒரு பதிவு கொடுத்தோம், இன்றைக்கி சம்பவம் இருக்குது. அதான் சம்பவம் இருக்குமான்னு பாருங்கள், ஏன்னா இதோட இம்பேக்டட். இது வந்து முதல் இண்டிகேட்டர். ரெண்டாவது இம்பேக்ட் அப்படிங்கிறது அந்த 9:20க்குள்ளேயே நடந்த சம்பவத்தை தான் நம்ம சொல்கிறோம். யாரெல்லாம் ஏடிஎம் ப்ரைஸை நம்ம சொன்ன மாதிரி எடுத்து பார்த்துருக்கீங்க, ஒரே சேம் ஸ்ட்ரைக் சேம் ப்ரைஸ் அப்படிங்கிறத எடுத்து பார்த்தீங்களோ அவங்களுக்கு இது நல்ல புரிதலை ஏற்படுத்தும். ரெண்டுமே நேற்று 74 ரூபாய், இன்று காலையில் 80 ரூபாய், அதாவது 78 ரூபாயிலிருந்து 80 ரூபாய்க்குள்ளே இவங்க மீட் இருந்தாங்க. அதாவது கால் ஆப்ஷனும் ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலேயும் புட் ஆப்ஷனும் ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே மீட் பண்ணப்போ இந்த சம்பவம் இருந்தது. அப்போது இந்த இடத்துல அங்கே வந்துட்டு நம்மளுக்கு ஆப்ஷன் செல்லர்ஸ் வந்துட்டு ஒரு இண்டிகேட் பண்ணியிருக்காங்க. அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தொய்வு நடைபெற்றதுக்கப்புறம் 2 பேர்த்தோட ஹை, அதாவது 24,300 காலுடைய ஹையும் புட்டோட ஹையும் ஒரு 105க்குள்ளே இருந்தது. அதே போல் 2 பேர்த்தோட லோவும் 52 ரூபா அப்படின்னு இருந்தது. அப்போது ஒரு இந்த இடத்துல மட்டும் டிகேன்னு ஒரு விஷயம் நடந்திருந்ததுன்னா, அதை இம்ப்ளாய்ட் வாலிட்டி கம்மி பண்ணி டிகேன்னு ஒன்று இருந்திருந்தா இன்றைக்கி மார்க்கெட் எந்த திசையிலையும் பயணம் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனால் அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா இவங்க 2 பேருமே கிட்டத்தட்ட ஒரு 60 ரூபாயிலிருந்து, ஒரு முறை 55ன்னு நினைக்கிறேன், எனக்கு 55 50 ஞாபகம் இல்லை, 60லிருந்து 70 ரூபாய்க்குள்ள மீட் பண்ணிவிட்டு அதற்கப்புறம் இம்பேக்ட் பண்ணாங்க. அந்த திசை பயணத்தில் தான் உங்களுக்கு மார்க்கெட்டோட பயணம் அப்படிங்கிறது வீழ்ச்சி அடைந்தது. அந்த வீழ்ச்சி வந்துட்டு ஒரு நல்ல இம்பேக்டட், எல்லாத்துக்குமே நல்லா கொடுத்தாங்க. இந்த இடத்துல ஒரு புட் ஆப்ஷன்ஸ் வந்து ஒரு நல்ல ஒரு இம்பேக்ட் கிடச்சிது. ஆனால் இங்கே என்ன இம்பேக்ட் கிடைச்சதோ அதை விட பல மடங்கு இந்த இடத்துல கிடச்சிது. இது யாரெல்லாம் நோட் பண்ணிங்கன்னு எனக்கு தெரியாது, அதற்கு உண்டான பதிவு நான் சொல்கிறேன். மார்க்கெட் வந்துட்டு 1:30, அதாவது மதியம் நம்மளுக்கு 1:30. அப்போ 24,000 காலும் புட்டும் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்மளுக்கு 68 ரூபாய்க்கு மீட் பண்ணுறாங்க. அதாவது நேற்று மார்க்கெட் முடியும் போது அட் த மணியோட மீட்டிங்கு 73. அப்போது இந்த 68 அப்படிங்கிற இடம் ரொம்ப ரொம்ப முக்கியமான இடமாக பார்க்கப்படுகிறது. அப்போ அந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷனுடைய ப்ரீமியத்தோட மதிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். இவங்க 300 ரூபாயிலிருந்து, கால் வந்து 300 ரூபாயிலிருந்து 50 ரூபா வந்திருக்காங்க. புட் ஆப்ஷன் வந்து 9 ரூபாயிலிருந்து 60 ரூபாயில் இருக்காங்க. அப்போ கிட்டத்தட்ட இவங்க வந்து ஒரு 5 மடங்குன்னே சொல்லலாம். இவங்க வந்து வீழ்ச்சிங்கிறது வந்து ஒரு 80% வீழ்ச்சின்னு சொல்லலாம். இந்த இடத்துல மீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கால் ஆப்ஷன் 110 ரூபா போகிறாங்க. கால் ஆப்ஷன் 110 ரூபா போகிறாங்க. அங்கே இருந்து அந்த 110 ரூபாய் அப்படிங்கிறது நீங்கள் கொஞ்சம் உற்று கவனித்தா தெரியும். 24,300 காலுடைய ஹை 103. நான் தான் சொன்னல, ஒரே சைடு ஓவர்டேக் அப்படிங்கிற ஒரு ஃபார்முலாவும் நம்மளுக்குள்ளே வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இம்பேக்டை பேஸ் பண்ணிவிட்டு அங்கிருந்து மீண்டும் இவங்க 2 பேரும் பார்த்திங்கன்னா 50 ரூபாய்க்கு மீட் பண்ணுறாங்க. அங்கிருந்து புட் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 24,000 புட் 194 ரூபாய், அதாவது கிட்டத்தட்ட 32 ரூபாய் மட்டும் வந்துட்டு 32 ரூபாயிலிருந்து 194 ரூபா. அந்த நேரத்தில் இவங்களோட ஹை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 95ன்னு நினைக்கிறேன், 95 ரூபாய் மட்டும் ஹை வச்சுருந்தாங்க. அங்கிருந்து 32 ரூபாய் வருது. அங்கிருந்து பார்த்தீங்கன்னா 32 ரூபாயிலேருந்து 194. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 23,900 புட் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவங்களுடைய க்ளோஸ் 5 ரூபாய், அவங்களோட ஹை கிட்டத்தட்ட 50 ரூபான்னு நினைக்கிறேன், 50 60 ரூபான்னு நினைக்கிறேன். அங்கிருந்து வந்துட்டு கிட்டத்தட்ட 7 ரூபாய்
5 ரூபா டு 7 ரூபா வந்துட்டு அங்கிருந்து 118 ரூபாய் இம்பேக்ட் பண்ணுறாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா 24,800 புட் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 2 ரூபாய் வந்துட்டு 2 ரூபாயிலிருந்து 54 ரூபா வராங்க. அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு ஆஃபில் நீங்கள் என்ன இம்பேக்ட் பண்ணீங்களோ, இந்த இடத்துல என்ன லாபம் கிடைத்ததோ அதை விட அதிகமான மடங்குகள் புட் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இம்பேக்ட் இருந்தது. இது வந்து அந்த இடத்துல உங்களுக்கு ஏடிஎம் மீட்டிங்கை பார்த்தவங்களுக்கு மட்டும்தான் இதை புரிஞ்சிக்கவே முடியும். யாரெல்லாம் தொடர்ச்சியாக கையில் எழுதிட்டு வராங்களோ அப்போ தான் அந்த நினைவில் நம்மளுக்கு வரும். அப்போ இந்த இடத்துல ஜாக்பாட் வந்துட்டு நம்மளுக்கு மிகப்பெரிய ஜாக்பாட் இருந்தது. இந்த இடத்துல சிலருக்கு தோணலாம், நீங்கள் என்ன பண்ணினீங்க அப்படின்னலாம் சிலர் கேட்கலாம். நான் வந்துட்டு மீண்டும் சொல்கிறேன், நான் ட்ரேட் பண்ணுறேன், நான் என்னோடய லாபம் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம் காமிக்கிற சேனல் நம்மளோடது கிடையாது. இதை விமர்சனம் பண்ணாலும் சரி, விமர்சனம் பண்ணாட்டியும் சரி, நீங்கள் இந்த மாதிரி பார்த்து உங்களால் என்ன இதில் இருந்து எடுத்துக்க முடியும், ஒரு வாய்ப்பு இருந்தால் இதை நீங்கள் ஒரு வழிகாட்டியாக பார்த்துட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை ஒரு திண்ணை பேச்சாளராக இருக்கணும்னா திண்ணை பேச்சாளராக இருந்துக்குவாங்க. அதனால் நான் ட்ரேட் பண்ணனா இல்லையா, நான் லாபம் அடைஞ்சனா இல்லையா அப்படிங்கிறத எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு நான் சொன்ன ஹிண்ட் உங்களால் எடுத்து வச்சு சந்தையில் வரைபடமே இல்லாமல் ஆப்ஷன்ஸ் பிரீமியத்தை பார்க்க முடியுமா அப்படிங்கிறத பார்த்து உங்களால் கற்றுக்கொள்ள முடிஞ்சால் நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். இது உங்களுக்கு உபயோகம் இல்லை அப்படின்னா உங்களுக்கு உபயோகமான காணொளி எங்கே கிடைக்குதோ அதை நீங்கள் பின்பற்றி பார்க்கலாம். உங்களுடைய பொன்னான நேரத்தை இந்த உங்களுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு தெரிஞ்சதுன்னா வீணடிக்க வேண்டாம் அப்படிங்கிற ஒரு பதிவோட நான் இப்போ நம்ம என்னென்ன பார்த்தோம் அப்படிங்கிறத முடிச்சுக்கிறேன். அப்போது சந்தையில் இந்த இம்பேக்டை பார்க்கணும். அப்புறம் நேற்றே நம்மளுக்கு தெரியும் 3 நாட்களாக 24,150 24,350 அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்த்தோம். இன்றைக்கி அந்த 350 ஹையை பிரேக் பண்ணல. அந்த ஹையை பிரேக் பண்ணாமல் இன்றைக்கி மார்க்கெட் ஹையை பிரேக் பண்ணி மார்க்கெட் ஸ்டாண்டர்டைஸ் ஆயிருந்தால் இன்றைக்கி இந்த வீழ்ச்சி அப்படிங்கிற ஒரு விஷயம் மேல் நோக்கி போயிருக்கும். லாஜிக்காக பார்த்தா ப்ராபபிலிட்டி தான் எல்லாமே. அப்போ இந்த வீழ்ச்சிங்கிறது அந்த 140 அப்படிங்கிற இடத்த பிரேக் பண்ணினதுமே உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, வீழ்ச்சியை அந்த இடத்துல கன்ஃபார்ம் பண்ணிடுச்சு. இதை நன்றாக உணரணும். ப்ராபபிலிட்டி என்ன வேணாலும் மார்க்கெட்டில் நடந்திருக்கலாம், ஆனால் அதற்குண்டான வாய்ப்பை நீங்கள் முடிந்த அளவு புரிந்து கொள்ள முயற்சி பண்ணுங்கள். இப்போ அடுத்த கான்ட்ராக்டோடது நம்ம பார்க்கணும். டிசம்பர் 5. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா 24,000 புட்டு கொடுத்துருக்காங்க. 24,500 கால், 24,300 கால், 25,000 கால், 24,200 கால், 24,000 கால், 24,400 கால். முழுசும் இந்த ஒரு 24,000 புட் ஆப்ஷன் கொடுத்துட்டு இது எல்லாமே கால் ஆப்ஷனாக இருக்குது. அப்படிங்கிறதுனா அடுத்த வர்த்தகம் கண்டிப்பாக 24,000க்கு கீழேயே வணிகம் நடைபெற்றால் அதற்கு ஒரு தன்மை, 24,000க்கு மேலே நிலை பெற்றால் அதற்கு ஒரு தன்மை. இது நன்றாக புரிந்து கொள்ளணும். ஏன்னா 24,000 புட் 24,500, மார்க்கெட் 24,000 அப்படிங்கிற இடத்துல ஸ்பாட் 24,000 கீழே முடிஞ்சிருக்கிறாங்க. இப்போ இவங்க ஃபியூச்சர்ஸ் எங்கே முடிஞ்சிருக்காங்கன்னு பார்க்கணும். இப்போ முதல் 24,000 போட்டுக்கலாம். அப்போ தான் கால் புட்டோட வித்தியாசம் நம்மளுக்கு தெரியும். இன்னும் செட்டில்மெண்ட் ப்ரைஸ் வரல. புட் ஆப்ஷன் 166, கால் ஆப்ஷன் 198 அப்படின்னா 30 பாயிண்ட் வித்தியாசம். அப்போ 24,030 இந்த வீக்லி ஃபியூச்சர்ஸ் இருக்குது. செட்டில்மெண்ட் ப்ரைஸ் வந்ததுக்கப்புறம் முடிவு பண்ணிக்கலாம். இப்போ ஏடிஎம் ப்ரைஸ் இப்போ முடிஞ்சபடி பார்த்தா 166லேருந்து 198. அப்போ 24,000 அப்படின்னு பார்த்துட்டா 24,000 கால் ஆப்ஷன் 454 ரூபா ஹை. அப்போ 24,454. புட் ஆப்ஷன் 220. அப்போ 23,780. இதற்குண்டான தொலைவு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 670 புள்ளிகள். டிவைட் பை 2 போட்டால் நம்மளுக்கு 335 புள்ளிகள். இதிலிருந்து 300 புள்ளிகள் ஆட் பண்ணாலே நம்மளுக்கு 24,080. அப்போது அதிலிருந்து நம்மளுக்கு வந்துட்டு ஒரு 35. அப்போ 24,100 அப்படிங்கிறது மிக முக்கியமான புள்ளியாக பார்க்கப்படுகிறது. இப்போ 2 பேருமே 200 ரூபாய்க்கு உட்பட்டு இருக்கிறனால 24,000லிருந்து 24,200ம் 23,800ம் ஒரு இம்பேக்ட் ஜோனாக இருக்கும். இதோட மிட் பாயிண்ட் தான் 24,000. இம்ப்ளைட் வால்யூட்டி எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம்.
இம்ப்ளைட் வாலிட்டி பார்த்தீங்கன்னா கால் சைட் 15 இருக்குது, புட் சைட் 13 இருக்குது. இது வந்து சராசரியாக எப்பவுமே இருக்கிற அளவுக்கு தான் இருக்குது. ஆனால் வால்டிலிட்டி கண்டிப்பாக இருக்குது. அப்போ மார்க்கெட்டோட ரேஞ்ச் வந்து ஒரு நாளைக்கு 200 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. அடுத்தது பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டி மந்த்லி கான்ட்ராக்ட் மட்டும்தான் இருக்குது. அப்போது 52,000 புட் 54,000 கால் கொடுத்துருக்காங்க. இது ஒரு வைடு ஸ்ட்ராங்கிள். மார்க்கெட் வந்துட்டு நம்மளுக்கு ஒரு 2,000 பாயிண்ட்ஸ் வருது. அதுக்கப்புறம் 52,500 கால் 53,000 கால் கொடுத்துருக்காங்க. இது வந்து சந்தைக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் 52,000க்கு கீழே நிலை பெறுகிறார்களா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். எப்படி நிஃப்டிக்கு 24,000 புட்டு கொடுத்துருந்தாங்களோ இங்கே 52,000 புட்டு கொடுத்துருக்காங்க. மார்க்கெட் இதற்கு கீழே நிலை பெறுகிறதா இல்லையா அப்படிங்கிறதை உற்று கவனிக்க வேண்டும். அவ்வாறு இல்லாத பட்சத்தில் மார்க்கெட் வந்து 52,000 கீழே இருந்தால் கீழ்முகமான்னு சொல்கிறக்கு, 52,000க்கு மேலே நிலை பெற்றக்கூடிய வாய்ப்பு இருந்தால் இப்போ இந்த ரீசெண்ட் ஹையை நம்மளுக்கு கிராஸ் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் நிறைய மேலே போகக்கூடிய வாய்ப்பாகவும் மாறிவிடும். இப்போ 52,000 அப்படின்னு பார்த்தால் நம்மளுக்கு வந்துட்டு ஸ்பாட் 51,900 இருக்காங்க. ஆனால் ஃபியூச்சர் வந்து பார்த்திங்கன்னா 52,500 இருக்காங்க. இப்போ பாருங்கள் இங்கே 1000, இது 688. அப்போ 300 புள்ளிகள் நம்மளுக்கு வித்தியாசமாக இருக்குது. அப்போ 52,300 போட்டு பார்க்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கால் ஆப்ஷன் வந்துட்டு ஒரு 50 புள்ளிகள் ஜாஸ்தியாக இருக்காங்கல்ல, 52,350 ஃபியூச்சர் இருக்குது. இது ஒரு நல்ல ஒரு நிஃப்டிலையும் சரி பேங்க் நிஃப்டிலையும் சரி ப்ரீமியம் அப்படிங்கிறது மிக அதிகமாக இருக்குது. அதனால் இதை உற்று கவனிக்கணும். இப்போ 52,300 அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இவங்களோட ஹை புட் ஆப்ஷனோட ஹை 900 அப்படின்னு எடுத்துக்கிட்டால் 51,400. இவங்களோட ஹை 1,300 அப்படின்னு எடுத்துக்கிட்டால் 53,600 அப்படிங்கிற இடம் இம்பேக்டான பிளேஸ். ரெண்டு ப்ரீமியமே 800 ரூபா இருக்கிறனால 53,100 இந்த பக்கம் 800 ரூபா கழிச்சிட்டோம்னா 51,500. இது ஒரு இம்பேக்டட் பிளேஸாக இருக்குது. அதனால் இதனை உற்று கவனித்து அதற்கு தகுந்த மாதிரி உங்களோட வியாபாரம் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இம்ப்ளைட் வாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இம்ப்ளைட் வாலிட்டி நம்மளுக்கு 15 இருக்குது. அதனால் வால்டிலிட்டி கண்டிப்பாக இருக்குது. அதனால் இதனை ஜாக்கிரதையாக வியாபாரம் செய்ய முற்படுங்கள். நம்ம இந்த சேனல் வந்துட்டு வியாபாரம் செய்ய தூண்டும் சேனல் கிடையாது. உங்களுக்கு ஒரு கற்றுக்கொள்வதற்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி உங்களுக்குள் உருவாக்குவதற்கு சந்தையை முதல் பார்க்க தெரியணும். பார்க்க தெரிஞ்சால் தான் எந்தெந்த இடத்துல இம்பேக்ட் ஆகுது, அந்த இம்பேக்டை பிடிச்சி நம்மளுக்கு எப்போ வாய்ப்பு இருக்குமோ அந்த நேரத்தில் மட்டும் நீங்கள் வியாபாரம் செய்ய முற்பட வேண்டும். அதுதான் இந்த சேனலோட முக்கிய நோக்கமே. அதனால் இதனை புரிந்து கொண்டு ஆப்ஷன் வியாபாரம் அப்படிங்கிறது நிறைய பேர் லாஸ் ஆகும்னு சொல்லுவாங்க. லாஸ் ஆகத்தான் செய்யும். அப்போ அந்த லாஸில் இருந்து எப்படி நம்ம வந்துட்டு முதல் நம்ம இதனுடைய அடிப்படை புரிந்து கொண்டு அதற்கப்புறம் வியாபாரம் அப்படிங்கிறதுக்கு போனீங்கன்னா சிறப்பாக இருக்கும். இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் கண்டிப்பாக ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.